இன்னொரு காரணம் ஏன் நாம் திருவசனத்தை உத்தமமாய் கையாளாமல் இருப்பது, உடனடி விளைவை காண வேண்டும் என்று நாம் துடிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அழகாக சொன்னார், விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் திங்கட்கிழமை விதைத்து செவ்வாய்க்கிழமை அறுக்க மாட்டார்கள். நாம் அப்படி நினைக்கிறோம், அப்படி எதிர்பார்க்கிறோம். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் இன்னொருவன் என்றால் இடைப்பட்ட காலம் 1 மாதமாக இருக்கலாம், 2 மாதமாக இருக்கலாம். குறுவை என்றால் 3 மாதம், நெடுங்கால பயிர் என்றால் 6 மாதம். இப்படி நிறைய நேரம் உண்டு. இந்த 2 விதைப்பதற்கும் அறுப்பதற்கு இடையிலே ஒரு பெரிய இடைவெளி உண்டு. இந்த இடைவெளியை கவனித்து அதற்காக காத்திருக்க நாம் தயங்குவதால் தான் உடனடி விளைவுகள் வேண்டும் என்று இதையும் அதையும் செய்கிறோம். நீங்கள் இதையும் அதையும் செய்வதால் நடப்பதென்ன? திருச்சபைக்குள் ஈசாக்குகளை பெற்றெடுப்பதற்கு பதிலாக இஸ்மவேல்களை பெற்றெடுக்கிறோம். நம்முடைய திருச்சபைகளிலே இஸ்மவேலுடைய எண்ணிக்கை ஈசாக்குகளை விட கூடிக்கொண்டே போகிறது. அதனால் தான் ஊழியக்காரருக்கும் மேய்ப்பர்களுக்கும் இவ்வளவு தலைவலி. அதிலே பிரச்சனை என்னவென்றால், இஸ்மவேலும் ஈசாக்கை போலவே தான் இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுடைய முகஜாடை அவங்க அப்பா ஆபிரகாமை போலதான் இருக்கும். ஒரே அப்பா தானே. சோ அந்த ஃபீச்சர்ஸ், ஃபேஸ் கட்லாம் அப்படியே தான் இருக்கும். அது மட்டுமல்ல, இஸ்மவேலும் விருத்த சேதனம் பெற்றவன் தான். இஸ்மவேலும் விருத்த சேதனம் பெற்றவன் தான். முகபாவனை ஈசாக்கை போல இருக்கும், விருத்த சேதனும் ஈசாக்கை போலவே பெற்றவன். அங்கதான் அந்த பிரச்சனையே வரும். இதெல்லாம் இந்த அவசர கதிகோலத்தில் செய்கிற காரியங்களினால உண்டாகுது. அதுதான் ப்ராப்ளம். குறிகளை நியமித்து விட்டு இவ்வளவு நாளைக்குள் இத்தனை பேர் வர வேண்டும், இத்தனை திருச்சபைகள் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் குறைமாத குழந்தைகளை பெற்றெடுக்கிறீர்கள். லாட் ஆஃப் மிஸ்கேரேஜஸ், சம்டைம்ஸ் அபார்ஷன்ஸ் ஆல்சோ. ஏன்? டார்கெட் எப்படி முடிச்சணும்? அப்படி நடக்காது. இட்ஸ் எ மிரக்கிள். மறுபிறப்பு ஒரு அற்புதம், அறுவடை ஒரு அற்புதம், ஆத்தும அறுவடை ஒரு அற்புதம். அதிலே ஒரு தெய்வீக கூற்று உள்ளே பொதிந்திருக்கிறது. அதை நாம் விட்டுவிடக்கூடாது, அதை நாம் மறந்து விடக்கூடாது, அதை நாம் கவனியாமல் விடக்கூடாது. எனவே தான் பிரசங்கி அழகாக சொன்னார், உன் ஆகாரத்தை மக்களாகிய ஜனங்களாகிய தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு நீ அதனுடைய பலனை காண்பாய். அதற்கு நாம் காத்திருக்க பழகாவிட்டால் திருவசனத்தை வசதிக்கேற்ப திருக்குவோம், அதை கலப்படம் செய்வோம்.